ஹலோ மக்களே, நம்மளோட மகாநதி சீரியலில் இன்றைக்கான எபிசோடில் வந்து என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன். அதுதான் சரி வீடியோ போடலாம் அப்படின்ட்டு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட காவேரி வந்து சைலண்ட்டாகவே இருக்காங்க. சைலண்ட்டாக இருக்கிறத பார்த்துட்டு விஜய் வந்து என்ஜாய் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு விஷயம் வருது. என்ஜாய் பண்ணுறாரு அப்படின்ற என்ன அப்படின்னா, காவேரி பொசசிவ் ஆயிட்டாங்க அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அதில் வந்து கேட்குற கேள்விக்கு வந்து டீட்டெயிலாக பதில் சொல்லாமல் டக்கு டக்குன்னு பதில் சொல்லிட்டு அவங்க அமைதி ஆகிடுறாங்க இல்லையா, அதான் அவர் கவனிக்கிறாரு. கவனிச்சுட்டு என்ன பண்ணுறாரு, அவர் வந்து காவேரியை வந்து ஓ அப்படியா அப்படியா அப்படிங்கிற மாதிரி மறுபடி கேள்வி கேட்குறாரு. காவேரி வந்து சைலண்ட்டாக வந்து பதில் மட்டும் சொல்கிறாங்க. அதை தாத்தா வந்து கண்டிப்பாக நோட் பண்ணுறாரு. டிஃபன் சாப்பிட்ற இடத்துல இது வந்து நடந்தது. அவ்வளோ அழகாக வந்து சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. ஆனால் காவேரிக்கும் விஜய்க்கும் வந்து இருக்கிற அந்த ஒரு மோதல் வந்து அவ்வளோ நல்லா இருந்தது. ஏன்னா இவர் வந்து வேணும்னே பண்ணுறாரு, காவேரி வந்து அதை சீரியஸாக பண்ணுறாங்க இல்லையா, அதனால வந்து அது பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. இதே மாதிரி போச்சு அப்படின்னா இவங்க ரெண்டு டாம் அண்ட் ஜெரியா சண்டை தான் போடுவாங்க. ஆனால் மற்றபடி கொஞ்சம் அதாவது முன்னாடி இருந்த விஜய் காவேரி அப்படிங்கிறத விஜய் அதை எடுத்து போவார். கண்டிப்பாக அவர் தான் முன்னாடி எடுத்து போவார். காவேரி கொஞ்சம் விலகுவாங்க, அதை வந்து விலகாமல் இழுத்து பிடிப்பார் விஜய். அந்த இது அப்போ வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வரணும் இன்றைக்கி வீட்டுக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து அப்படின்னு சொல்கிறாரு. சரி அப்படின்றாங்க. வெண்ணிலா மேட்ரு இழுத்ததுக்கப்புறமா வெண்ணிலா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா எந்த மாதிரி விஜய் வந்து காவேரிக்கிட்ட நடந்துப்பார் அப்படின்னா, நல்லபடியாக காவேரி தான் எல்லாமே, காவேரிக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து அவர் நடந்துக்கிடுவார். ஆனால் வெண்ணிலா இருக்கும்போது சும்மா ஆட்டிடியூடு சும்மா காட்டுவார். எப்படின்னா வெண்ணிலா தான் முக்கியம், வெண்ணிலா தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி காட்டுவார். அதில் கொஞ்சம் இரிட்டேட் ஆவாங்க காவேரி. அதை பார்த்து நம்மளோட விஜய் வந்து என்ஜாய் பண்ணுவார். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. சூப்பர்.